வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சர்க்கரை வெள்ளைக்கிழங்குல பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. அதனால தான் அது நமக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்குது. சர்க்கரை வெள்ளைக்கிழங்கில் நார் சத்து, அதே போல் புரதச்சத்து, பொட்டாசியம், மேங்கனீஸ், மினரல்ஸ்கள் இதெல்லாமே இருக்கு. அத்தியாவசிய விட்டமின்களான விட்டமின் ஏ, விட்டமின் B6, விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ இது எல்லாமே இருக்கு. மேலும் பீட்டா கரோட்டின், குளோரோஜெனிக் அமிலம், ஆந்தோசைனன்கள் மற்றும் கூமரின் இது போல நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சர்க்கரை வெள்ளைக்கிழங்குல இருக்குங்க. ஸோ சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு சாதாரண கிழங்குகளை காட்டிலும் அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கக்கூடியது. சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கான சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். காரணம், சர்க்கரை வெள்ளைக்கிழங்கினுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் 44 96 வரைக்கும் இருக்கிறதால இது ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மறுபுறம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சர்க்கரை வெள்ளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் மற்றும் போதுமான அளவுக்கு அந்த ஊட்டச்சத்துக்கள், குறிப்பாக நார் சத்து எல்லாமே வளர்ச்சிதை மாற்றத்தை நமக்கு மேம்படுத்தும். அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதால ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்காமல் கட்டுக்குள்ளே நம்ம வைத்துக் கொள்ளலாம். பிளட்ல சுகரோட அளவு இன்க்ரீஸ் ஆயிருந்தாலுமே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு இன்சுலின் ஹார்மோன் நம்மளுடைய ரத்தத்தில் சுரக்கிறதுக்கு எல்லாமே தொடர்ந்து சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. இப்போ நமக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லை, வரும் காலங்களில் ஃபியூச்சர்லையுமே சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இப்போ இருந்தே வாரத்தில் ஒரு தடவையாவது சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு கூட அந்த கிழங்கு கிடைக்கக்கூடிய சீசனில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சர்க்கரை வியாதி அப்படின்றது பேச்சுக்கு இடம் இருக்காது. செரிமானத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னன்னா, சர்க்கரை வெள்ளைக்கிழங்குல நார் சத்து இருக்கிறதால இது செரிமானத்தை நமக்கு மேம்படுத்துதுங்க. சர்க்கரை வெள்ளைக்கிழங்குல பெக்டின் போன்ற கரையக்கூடிய நார் சத்து 15-23% மற்றும் செல்லுலோஸ் மற்றும் லிக்னின் போன்ற கரையாத நார் சத்து 77-85% இருக்குங்க. கடுமையான நோய்களை தடுக்கிறதுக்கு தினமும் நீங்கள் 21-38 கிராம் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் சுகாதார நிபுணர்கள் உங்களுக்கு பரிந்துரைக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நார் சத்து பற்றாக்குறை உங்களுக்கு நீக்கப்பட்டு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கள் விடுபடுவீங்க. இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் நார் சத்து இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு நிறைய செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் வரும். நீங்கள் சர்க்கரை வெள்ளைக்கிழங்குலாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் முறையான அளவில் செரிமானம் ஆகிடும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வயிற்றுப்புறமல், வாயு பிரச்சனை இந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க. இதயத்திற்கு மிகவும் நல்லது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு. சர்க்கரை வெள்ளைக்கிழங்குல இருக்கக்கூடிய விட்டமின் B6 இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை அளிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது நமக்கு உடல் இருக்கக்கூடிய ஹோமோசிஸ்டினுடைய அளவை குறைக்கிறதன் மூலமாக இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. கூடுதலாக இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியமானது திரவ சமநிலையை பராமரிக்கிறதுக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இதயத்துக்கு ரத்த ஓட்டம் செல்லக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் எந்த விதமான இறுக்கங்களும் இல்லாமல், அதாவது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் இல்லாமல், அதே போல் அந்த ரத்த நாளங்களில் எந்த விதமான கெட்ட கொழுப்புகளும் கொலஸ்ட்ரால்ஸும் படியாமல் பாதுகாத்துக்கணும். அப்போ தான் ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக மிக சிறப்பான அளவில் இதயத்துக்கு போகும். இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படாது. ஸோ அதனால தான் நீங்கள் பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதயத்தை பராமரிக்கணும்னா சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு மருந்துகள் ஏதாவது தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உணவுகளிலிருந்தே நீங்கள் உங்களுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தலாம். ஸோ அதுக்கு தான் நீங்கள் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளணும். காரணம் என்னென்னா, சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு அதனுடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த சேர்மங்களான ஆந்தோசைனின் மற்றும் கோலின் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்களை கொண்டு உங்களுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது உதவிகரமாக இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து மன அழுத்தத்தை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். சிவப்பு மற்றும் ரத்த வெள்ளை அணுக்களினுடைய உற்பத்தி அதிகரிக்கும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ரத்த வெள்ளை அணுக்கள், குறிப்பாக ஒயிட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும். அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திக்கிறதுக்கும் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்குமே சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். புற்றுநோய் எதிர்த்து போராடுவதற்கு சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு உதவிகரமாக இருக்குங்க.
பார்ப்போங்க. சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள், குறிப்பாக கரோட்டினாய்டுகள் இருக்கிறதால புற்றுநோய் எதிர்த்து போராடுவதற்கு இது உதவிகரமாக இருக்கு. எனவே இது வந்து வயிறு, சிறுநீரகம் மற்றும் மார்பக புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்கிறதாக மருத்துவ ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பாக ஊதா நிற இனிப்பு உருளைக்கிழங்கு, அதாவது இனிப்பு உருளைக்கிழங்குனா சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு தான், வேற எதுவும் கிடையாது. ஊதா நிறங்கள் இருக்கக்கூடிய சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல ப்ளூபெரி பழங்கள் இருக்கிறத விட 3 மடங்கு அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு, புற்றுநோய் தாக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, புற்றுநோய் வராமல் முன்னாடி தடுக்கிறதுக்கு எல்லாமே தொடர்ந்து நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட பருவ காலங்களில் மட்டுமே சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு கிடைக்கும். அதனால அந்த குறிப்பிட்ட சீசன்லேயே அதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காம அளவாக சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கோங்க. வளமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.